இப்போ நம்ம அந்த ஆர்பிட் வந்து ஒரு லைன் மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ அது குவாண்டம் நம்பர்ஸ் வந்துட்டு நம்ம இப்படி வரிசையா பார்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம அதை எக்ஸாக்டா எப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நான் ஈக்குவலி ஸ்பேஸ்டாக தான் போட்டிருக்கேன், பட் இப்படி போடக்கூடாது. n ஈக்குவல் டு 1 2 3 n ஈக்குவல்ஸ் டு 4 5 இந்த மாதிரி நம்ம இன்ஃபினிட்டி வரைக்கும் எழுதிட்டே போகலாம். இப்போ ஆக்சுவலி நமக்கு எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு கிரவுண்ட் ஸ்டேட்ல தான் இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம கிரவுண்ட் ஸ்டேட்னு சொல்லுவோம். கிரவுண்ட் ஸ்டேட் அப்படின்னா எக்ஸைட்டேஷன் எதுவுமே இருக்காது. இப்ப இந்த எலக்ட்ரான் மேல வந்து என்ன ஆகுது, ஒரு போட்டான் ஹெச் நியூ அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு போட்டான் வந்து இந்த எலக்ட்ரான் மேல ஸ்ட்ரைக் ஆகும் போது இந்த எலக்ட்ரான் என்ன ஆகுது அப்படின்னா சில எனர்ஜி கெயின் பண்ணிட்டு அது அடுத்த லெவலுக்கு போகும். அப்ப இந்த கிரவுண்ட் ஸ்டேட்டோட எனர்ஜி நம்ம என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். இப்ப இஎன்னோட வேல்யூ என்ன அப்படின்னா -13.6 எலக்ட்ரான் வோல்ட் டிவைடட் பை n ஸ்கொயர். அப்ப n ஈக்குவல்ஸ் 1 போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், -13.6 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? அதே அடுத்து n ஈக்குவல்ஸ் டு 2 நம்ம போட போறோம். ஓகேவா? n ஈக்குவல்ஸ் டு 2 போடும்போது இங்க என்ன ஆகுது அப்படின்னா 13.6 டிவைடட் பை 2 ஸ்கொயர் கிடைக்கும். இப்போ 4 ஆல டிவைட் பண்ணோம்னா நமக்கு இப்ப இதோட எனர்ஜி வேல்யூ E2 அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்ப இதை E1 அப்படின்னு எடுத்துக்கோம். E1 E2 ஓட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா -3.4. இதெல்லாம் மெமரி பண்ணிக்கணும். -3.4. அதே மாதிரி சிமிலரா நம்ம E3 E4 E5 ஒரு 4-5 நம்பருக்கு நம்ம என்ன பண்றோம், கண்டிப்பா மெமரி பண்ணிக்கணும். ஓகேவா? E3 வந்து பார்த்தோம் அப்படின்னா -1.51 வரும். 51 எலக்ட்ரான் வோல்ட் வருது. கேபிட்டல் வி போடணும், ஸ்மால் வி போட்டக்கூடாது. அடுத்து 4th லெவலுக்கு வந்துட்டு -0.85 எலக்ட்ரான் வோல்ட். அடுத்து 5th வந்துட்டு -0.54 எலக்ட்ரான் வோல்ட். அடுத்து 6th பார்த்தோம் அப்படின்னா E6 வந்துட்டு -0.38 எலக்ட்ரான். இப்போ போக போக இந்த கேப்போட வேல்யூஸ் குறைஞ்சிட்டே வரும். அந்த டிஃபரன்ஸ் வந்து குறைஞ்சிட்டே வரும். இனிஷியலா ரொம்ப பெருசா டிஃபரன்ஸ் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் இடையில வந்து பார்த்தோம்னா ஒரு 10 பாயிண்ட்ஸ் இருக்கும். அப்படியே இது என்ன அப்படியே 2 பாயிண்ட்ஸ் சம்திங் குறையும். அப்படியே அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. ஓகேவா? எதனால அப்படின்னா நமக்கு இன்வெர்ஸ் ஸ்கொயர்ல இருக்கிறதுனால நமக்கு சடனா அப்படியே நமக்கு குறைஞ்சிரும். அப்போ போக போக என்ன ஆகும் அப்படின்னா எல்லாம் ஓவர்லாப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ லாஸ்டா நம்ம போகும்போது நமக்கு எப்படி இருக்கும், கண்டினியூஸா தான் இருக்கும், பெருசா டிஃபரன்ஸ் இருக்காது, ஓவர்லாப் ஆகும். ஓகே, அடுத்து எந்த எனர்ஜியை இந்த எடுத்துக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இப்போ ஒரு போட்டான் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுதுன்னா எந்த போட்டான் வந்து ஸ்ட்ரைக் பண்ணாலும் இந்த எலக்ட்ரான் வந்து எக்ஸைட் ஆகிறது. அப்போ எலக்ட்ரான் வந்து என்ன ஆகணும் அப்படின்னா எக்ஸைட் ஆகுறதுக்கு நம்ம ஒரு எனர்ஜி கொடுக்க போறோம். ஸோ அதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோமா? இல்ல பார்த்தோமா? இல்ல சார், நம்ம இல்ல பார்க்கல, டைம் பீரியட் வரைக்கும் தான் பார்த்தோம். ஓகே, இந்த எக்ஸைட்டேஷன் எனர்ஜி, அயனைசேஷன் எனர்ஜி எல்லாம் பார்க்கல. இல்ல சார். ஓகே, இப்போ என்ன விஷயம் அப்படின்னா இப்போ இந்த எலக்ட்ரான் என்ன ஆகுது, இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல இருந்து செகண்ட் ஆர்பிட்க்கு போகணும். ஓகேவா? அப்போ அந்த இந்த ஸ்டேட்க்கு போகணும் அப்படின்னா இப்போ இது கிரவுண்ட் ஸ்டேட்னு சொன்னோம். இதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா n ஈக்குவல்ஸ் டு 2 இருக்கு இல்லையா? n ஈக்குவல்ஸ் டு 2 நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னு சொல்ல முடியும். எக்ஸைட்டட் ஸ்டேட், ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னா n ஈக்குவல்ஸ் டு 1 சொல்லியிருக்கிறாங்க. n ஈக்குவல்ஸ் டு 1 என்னது, கிரவுண்ட் ஸ்டேட். ஓகேவா? கிரவுண்ட் ஸ்டேட் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். அதே n ஈக்குவல்ஸ் டு 3 போட்டோம் அப்படின்னா இது வந்து நமக்கு செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட். அந்த மாதிரி அப்படியே ஒவ்வொன்றும் நம்ம ஆட் பண்ணிட்டே போக வேண்டியதான். அப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு இந்த ஒரு எலக்ட்ரான் வந்து மேலே போகணும் அப்படின்னா அதோட எனர்ஜி, அதுக்கு எவ்வளோ எனர்ஜி அது கெயின் பண்ணணும் அப்படின்னா இப்போ இதுக்கு போகணும். அப்போ அதோட டிஃபரன்ஸ் எனர்ஜி எப்படி சொல்லணும் அப்படின்னா -3.4 மைனஸ் ஆஃப் -13.6. ஸோ எங்க அது ரீச் பண்ண போகுது, அதான் அதோட ஹையர் எனர்ஜி லெவல். ஆல்ரெடி இருக்கக்கூடிய லோவர் எனர்ஜி லெவல் எவ்வளோ, 13.6 இருக்குது, ஆல்ரெடி அதில் தான் இருக்கு. இப்போ இதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும், 13.6 3.4 10.2 கிடைக்கும். அப்போ பாசிட்டிவ் 10.2 எலக்ட்ரான் வோல்ட் அளவுக்கான ஒரு எனர்ஜியை நம்ம என்ன பண்ணணும், இந்த எலக்ட்ரானுக்கு சப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்பிட்க்கு அது போயிடும். செகண்ட் ஆர்பிட், ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு இந்த எலக்ட்ரான் ஜம்ப் பண்ணிடும். அப்போ நம்ம 10.1 கொடுத்தா என்ன சார் ஆகும் அப்படின்னா போகாது.
அப்ப இந்த லெவலுக்கு ரீச் பண்ணணும்னா எவ்வளவு வேணும்? எலக்ட்ரான் வந்துட்டு ஒரு 10.2 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி இருந்தால் தான் அது போகும். இப்போ அதே மாதிரி செகண்ட் லெவலுக்கு போகணும்னு வச்சுக்கோ. எங்க அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட், செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்க்கு போகணும் அப்படின்னா இங்க இருந்து செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகணும். எலக்ட்ரான் இங்க இருந்து இங்க ஜம்ப் பண்ணுது. இப்போ ஆல்ரெடி இதோட எனர்ஜி லெவல் எவ்வளோ -1.51 இருக்கு. அப்போ இனிஷியல் எவ்வளோ இருக்கு -13.6 இருக்கு. இது டெல்டா E2ன்னு எடுத்துக்கலாம். செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் போகணும் அப்படின்னா -1.51 மைனஸ் ஆஃப் 13.6 இது போட்டோம் அப்படின்னா எவ்வளோ வருது? 13.6 மைனஸ் வரணுங்க, 1.51 வருது. ஸோ 0.09 12.09. ஓகே, 12.09 அப்படின்ற ஒரு எனர்ஜியை நம்ம கொடுக்கணும், இதுக்கு கொடுக்கணும், சப்ளை பண்ணணும். ஓகேவா? 12.09 அப்படின்ற எனர்ஜி, எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி நம்ம இந்த எலக்ட்ரானுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல இருக்கும்போது கொடுத்தோம் அப்படின்னா இந்த லெவலுக்கு அது போயிடும். அப்போ 10.2ல இருந்து 12.09 வரைக்கும் இருக்கக்கூடிய இன்டர்மீடியட் வேல்யூ நம்ம கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகாது? இந்த செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு அது போகாது. ஒருவேளை நீ கொடுக்கக்கூடிய எனர்ஜி வந்துட்டு பை சான்ஸ் இப்ப இது வந்து 7.something வச்சுக்கோ, 7.something கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கோ. இப்ப 10 விட அதிகமாயிருச்சு, பட் 12 விட கம்மியா தான் இருக்கு. அப்ப என்ன ஆகாதுன்னா இன்டர்மீடியட்ல நமக்கு வேற ஒரு ஸ்டேட் கிடையாது. இது வந்து இதுதான் நம்ம குவாண்டம் ஸ்டேட்னு சொல்லுவோம். குவாண்டம் ஸ்டேட்ஸ் அப்படின்னா அந்த டிஸ்கிரீட் வேல்யூஸ் மட்டும்தான் இங்க நமக்கு அக்செப்ட் ஆகும். டிஸ்கிரீட் வேல்யூஸ் தனித்தனியா இருக்காது, சாரி கண்டினியூஸா இருக்காது, தனித்தனியா தான் இருக்கும். அப்ப இது கொடுத்தாதான் இந்த இடத்துக்கு போகும். 12.09 கொடுத்தாதான் போகும். இல்ல அதை விட அதிகமா கொடுத்தோம்னா மேல போயிடும். ஓகேவா? 12.09 விட இப்போ 12.1 கொடுத்தாலும் இங்க வந்துடும். ஓகேவா? அதே மாதிரி இங்க 10.2 10.3 கொடுத்தாலும் அங்கதான் போகும். இப்போ 11.99 கொடுத்தாலும் எங்கதான் வரும்? செகண்ட் ஆர்பிட்க்கு தான் போகும். ஓகேவா? ஏன்னா 10.2க்கும் 12.09க்கும் இடையில இருக்கக்கூடிய இன்டர்மீடியட் வேல்யூஸ் எதுவுமே அக்செப்ட் ஆகாது. அதை விட லோவஸ்ட் எதுவோ அதுதான் அக்செப்ட் ஆகும், ஹையஸ்டுக்கு போகாது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம ப்ராப்ளம்ஸ்ல இதை ஈஸியா அப்ளை பண்ண முடியும். ஓகேவாமா? அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு எனர்ஜி வந்து பாசிட்டிவ்ல இருக்கு அப்படின்னா, இந்த டிஃபரன்ஸ் இன் எனர்ஜியே பாசிட்டிவ்ல இருக்கு அப்படின்னா நம்ம சப்ளை பண்றோம். ஓகேவா? எனர்ஜி இஸ் கிவன் டு ஆட்டம். ஆட்டம்னு சொல்லலாம், இல்ல எலக்ட்ரான்னு சொல்லிக்கலாம். யாருக்கும் நம்ம ஆட்டம்க்கு கொடுத்தாலும் எலக்ட்ரானுக்கு கொடுத்தாலும் அது எலக்ட்ரானுக்கு தான் போக போகுது. ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. சம்டைம்ஸ் நம்ம வந்து ஆட்டம் எக்ஸைட் ஆகுதுன்னு சொல்லி படிச்சிருப்போம், இல்ல எலக்ட்ரான் எக்ஸைட் ஆகுது, ரெண்டுமே ஒண்ணுதான். அதை நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஆட்டமா இருந்தாலும் எலக்ட்ரான் இருந்தாலும் சேம் தான். ஓகேவா? இப்ப இது என்னன்றது புரியுது இல்லையாமா? இப்போ அந்த இந்த ஸ்டேட்க்கு நமக்கு போகணும் அப்படின்னா இதான். இப்ப ஒருவேளை அப்ப எக்ஸாக்டா 13.6 எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்தா என்ன சார் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அது வந்து எங்க போயிடும்? எலக்ட்ரான் வந்து ஆட்டமை விட்டு வெளியில ஓடிடும். அதுக்கு பேர் தான் அயனைசேஷன் எனர்ஜி. ஓகேவா? அப்ப +13.6 எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்தோம் அப்படின்னா அயனைசேஷன் எனர்ஜி. அந்த ஆட்டம் வந்துட்டு அப்படியே அந்த எலக்ட்ரான் வந்துட்டு அப்படியே வெளியில எஜெக்ட் ஆகி வெளியில போயிடும். ஓகேவா? இந்த ஒவ்வொரு வேல்யூஸ் இருக்கு இல்லையா, இது வந்து ஒவ்வொன்றும் எக்ஸைட்டேஷன் எனர்ஜி. இப்போ 10.2ங்கிறது ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டேஷன் எனர்ஜி, செகண்டுக்கு வந்து 12.0, தேர்டு ஃபோர்த் அப்படின்னு சொல்லி ஒன்று போகும். ஸோ இதெல்லாம் நம்ம மெமரி பண்ண வேணாம், இந்த வேல்யூஸ் மட்டும் மெமரி பண்ணிக்க. இது நம்ம வேணுங்கிறப்ப சப்ட்ராக்ட் பண்ணி போட்டுக்க வேண்டியது. இப்ப இதுல இருந்து நம்ம இன்னொரு விஷயத்த கண்டுபிடிக்க முடியும். என்னன்னா இது அப்படியே இன்னொரு ப்ராசஸ். அப்போ இந்த வேல்யூஸை நம்ம எடுத்துக்கலாம். அப்ப n = 1ல இருந்து n = 2ங்கிற அந்த ஸ்டேட்க்கு வந்து இப்போ எலக்ட்ரான் என்ன ஆகணும்? ஜம்ப் பண்ணணும். அப்ப நமக்கு ரிக்வயர்டு எனர்ஜி எவ்வளோ? டெல்டா E வந்துட்டு 10.2 எலக்ட்ரான் வோல்ட். கரெக்டா? அப்ப வந்து மேல படக்கூடிய போட்டானோட எனர்ஜி என்னவா இருக்கும் அப்படின்னா இதுதான். லாஜிக் புரியுதா? அப்போ hν அப்படிங்கிற ஒரு போட்டான் இந்த டிஃபரன்ஸ் இன் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா? இது வந்து போட்டான். இது எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான், எனர்ஜி கெயின்டு பை த எலக்ட்ரான். புரிஞ்சுதா?
இப்ப என்ன நடக்குதுன்னா, அப்ப இந்த ஃபோட்டானோட வேவ் லென்த் என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, hc பை லாம்டா இ ஆல நம்ம என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணிக்கணும். இதுதான் டெல்டா இ. ஏன் நம்ம இ போடுறோம் அப்படின்னா, இங்க வந்துட்டு எலக்ட்ரான் வோல்ட் இருக்கு இல்லையா? ம். இப்ப 10.2 அப்படின்னு வருதுல்ல, இந்த இ வந்து இந்த சைடு வந்துரும். ஓகே. புரிஞ்சுதா? டிவைட் பண்ணிக்கணும். ம். அப்பதான் ஜூல்ஸ்ல நமக்கு மாறிக்கும். ஏன்னா இந்த Okay. எலக்ட்ரான் வோல்ட்டை நம்ம ஜூலுக்கு மாத்தணும்னா என்ன பண்ணணும்? நம்ம 1.6 10⁻⁻19 மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? அப்ப ஓகே. நமக்கு லாம்டா வேணும் அப்படின்னா அந்த ஹெச்சி பை டெல்டா இ இன்டூ இ நம்ம போட்டுக்கணும். ஓகே. இயால நான் கண்டிப்பா மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்பதான் நமக்கு லாம்டா கிடைக்கும். இல்ல சம்டைம்ஸ் நமக்கு லாம்டா கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா ஃப்ரீக்வன்சி கூட கேட்பாங்க. எது வேணாலும் கேட்டுவாங்க. ஃப்ரீக்வன்சினா அப்படியே நம்ம நேரடியாக ஹெச்ஆல டிவைட் பண்ணிக்க வேண்டியது. ஹெச்ஆல டிவைட் பண்ணிட்டு இயை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகே. ஸோ கரெக்டாக நம்ம சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஓகே. ஓகேவா? ஓகே. இது வரைக்கும் இப்ப நம்ம பார்த்தது என்னது? எலக்ட்ரான் வந்து எக்ஸைட் ஆகிறத தான் பார்த்துருக்கோம். ஓகேவா? அடுத்து இப்ப இந்த ஸ்டேட்ஸ் எக்ஸைட்டட் ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா? இதெல்லாம் எதுவுமே பர்மனன்ட் ஸ்டேட்ஸ் கிடையாது. ஏன்னா நம்ம எனர்ஜி கொடுக்குறோம், எலக்ட்ரான் வந்து எக்ஸைட் ஆகிட்டு மேல போய் இதெல்லாம் நம்ம கெமிஸ்ட்ரியில படிச்சிருப்போம். இப்ப இதெல்லாம் வந்து என்னது? அன்ஸ்டேபிள் ஸ்டேட்ஸ் இதெல்லாம். அப்ப எலக்ட்ரான் வந்துட்டு அதுக்குன்னு ஸ்பெசிஃபைடா இருக்கக்கூடிய ஆர்பிட்ஸ்ல மட்டும்தான் ரிவால்வ் ஆக முடியும். அதை தாண்டி வேற ஏதாவது ஒரு ஹையர் எனர்ஜி லெவல்ஸ்ல அது வந்து இப்போ வந்து ஜம்ப் பண்ணி போயிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்டேட்ஸ் வந்து பர்மனன்ட் ஸ்டேட் கிடையாது. அப்ப எலக்ட்ரான் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஸ்டேட்ல இருந்து திருப்பியும் டீஎக்ஸைட் ஆகும். அப்ப டீஎக்ஸைட் ஆகும் போது ஒரு ஹெச் நியூ அப்படின்ற போட்டானை ரிமூவ் பண்ணிட்டு அது திருப்பி டீஎக்ஸைட் ஆகும். அப்ப அந்த வெளியில வரக்கூடிய எலக்ட்ரானோட வேவ் லென்த் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்ப நம்ம பார்த்தா அதே சேம் ஃபார்முலா தான், வேற ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. அப்ப தேர்ட் ஆர்பிட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஆர்பிட்க்கு ஒரு எலக்ட்ரான் வந்து ஜம்ப் பண்ணுது அப்படின்னா அது ஆல்ரெடி இருக்கக்கூடிய எனர்ஜியை லைட்டா எமிட் பண்ணிட்டு அது டீஎக்ஸைட் ஆகிடும். ஓகேவா? இதுதான் நம்ம என்னவா படிக்க போறோம் அப்படின்னா ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரல் சீரீஸ் படிக்க போறோம். ஓகேவா? ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரல் சீரீஸ் எப்ப நடக்குது அப்படின்னா when an electron jumps from higher energy level to lower energy level it emits a photon of energy h nu equals to delta E, difference in the energy level. அதாவது E initial minus E final. இதான் இதோட ஃபார்முலா, மாத்தி போட்டுறக்கூடாது. ஓகேவா? ஃபைனல் மைனஸ் இனிஷியல் போட்டுறக்கூடாது, இனிஷியல் மைனஸ் ஃபைனல் போடணும். எதனால அப்படின்னா இது வந்து பாசிட்டிவா இருக்கணும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. அப்படி போடும்போது நெகட்டிவ்னு வந்துச்சுன்னா சிம்பிளை மட்டும் மாத்தி போட்டுக்கும். ஓகேவா? யூஸ்வலா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இனிஷியல் மைனஸ் ஃபைனல், இந்த கேஸ்க்கு இனிஷியல் மைனஸ் ஃபைனல் எடுத்துக்கணும். இப்போ இதை டெக்ஸ்ட் புக்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா டெல்டா இயை வந்துட்டு நம்ம இருக்கக்கூடிய ஆல்ரெடி இருக்கக்கூடிய எக்ஸைட்டட் ஸ்டேட்டை வந்து N2ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது கீழே போகக்கூடிய அந்த லோவர் எனர்ஜி லெவலை வந்து N1 சொல்லுவாங்க. ஓகேவா? நீ உனக்கு எது கன்வீனியன்டா இருக்கோ நீ அதை யூஸ் பண்ணிக்கோ. இனிஷியல்னு போட்டுக்கலாம், இல்ல அதே மாதிரி இனிஷியல் மைனஸ் ஃபைனல் போட்டுக்கலாம். ஓகேவா? சரி. அப்போ ஹெச் நியூவோட வேல்யூ என்ன அப்படின்னா அது என்னன்றதை பார்க்கலாம். அப்போ ஹெச் நியூவோட வேல்யூ வந்துட்டு ஹெச் நியூ ஈக்குவல்ஸ் டு டெல்டா இ. ஓகேவா? டெல்டா இ ஆல்ரெடி நமக்கு இஎன்னோட ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும். ஓகேவா? இஎன்னோட வேல்யூ என்னது? மைனஸ் 13.6 எலக்ட்ரான் வோல்ட் டிவைடட் பை n ஸ்கொயர்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இயோட ஃபார்முலா நமக்கு தெரியும். ஓகேவா? இயோட ஃபார்முலா என்ன அப்படின்னா நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல படிச்சோம் இல்லையா? இப்போ நான் எஸ்எல் அரோரா புக்ல வந்துட்டு வச்சிருக்கேன். இஎன்னோட ஃபார்முலா என்னன்றதை நான் கீழே எழுதுறேன். இஎன் வந்துட்டு -2π ஸ்கொயர் m k ஸ்கொயர் z ஸ்கொயர் e to the power 4 divided by
என் ஸ்கொயர் ஹெச் ஸ்கொயர். கரெக்டா? ஓகே நம்ம எப்சிலான்ல மாத்தாம தான் நம்ம பண்ணோம். எப்சிலான் போட்டு நம்ம பண்ணல. எப்படி வேணாலும் இருந்துட்டு போகுது. என்சிஆர்டி புக்ல பார்த்தோம்னா எப்சிலான் போட்டிருப்பாங்க. பட் நமக்கு அது ப்ராப்ளம் கிடையாது. நம்ம இதையே வச்சுக்கலாம். ஓகே அப்போ ஒரு ஹையர் எனர்ஜி லெவல் இது வந்து ஒரு பர்டிகுலர் nth ஆர்பிட்ல இதோட எனர்ஜி. ஓகேவா? இப்ப நம்ம இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இது வந்துட்டு ஹையர்ல இருக்கும் போது இதோட வேல்யூ என்ன, லோவர்ல இருக்கும் போது, அதாவது இது n is equal to 3 அப்படின்னா என்ன வரும், அடுத்து n is equal to 1 அப்படின்னா என்ன வரும், ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போறோம், டிஃபரன்ஸ் பண்ண போறோம். ஓகேவா? அப்ப இது எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, h new ஈக்குவல் டு இந்த டெல்டா க்கு நான் எதை எழுத சொன்னேன் அப்படின்னா, இ இனிஷியல் மைனஸ் இ ஃபைனல் சொல்லணும். இப்போ இதை எப்படி நம்ம டயக்ராமேட்டிக்கா எப்படி நம்ம செக் பண்ண போறோம் அப்படின்னா, இங்க டிரா பண்றாங்க, வரிசையா நம்ம டிரா பண்ணுவோம். இப்போ இது வந்து n ஈக்குவல் டு 1, n ஈக்குவல் டு 2, 3, 4 எக்ஸெட்ரா. ஓகேவா? இப்போ வந்துட்டு நமக்கு எலக்ட்ரான் என்ன ஆக போகுது அப்படின்னா, ஹையர் எனர்ஜி லெவல்ல இருந்து லோயர் எனர்ஜி லெவலுக்கு ஜம்ப் பண்ணுது. ஸோ ஒரு ஹையர் எனர்ஜி லெவல் டு லோயர் எனர்ஜி லெவல் ஜம்ப் பண்ணுது. ஓகேவா? அப்ப இந்த வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னா, இ இனிஷியல், இந்த பொசிஷன் வந்துட்டு இ ஃபைனல். ஓகே சார். ஓகேவா? அப்ப இது வந்துட்டு ஹையர் எனர்ஜி லெவல், இது வந்து என்ன ஆகுது, லோவர் எனர்ஜி லெவலுக்கு அது டிரான்சிட் ஆகுது. கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. எமிஷனுக்கு வந்துட்டு கரெக்டா நமக்கு இருக்கணும், மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. ஓகே சரி, இப்போ நம்ம இந்த வேல்யூஸ் எது வேணாலும் நீ போட்டுக்கலாமா. இப்போ டெக்ஸ்ட் புக்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஹெச் நியூ ஈக்குவல்ஸ் டு இந்த இஐக்கு பதிலாக என்ன வரப்போகுது, இந்த காமன் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நம்ம மொத்தமா வெளியில எடுத்துடலாம். ஏன்னா ரெண்டுலையுமே நமக்கு சிலனா 1/1 எழுதிக்கும். இப்போ இஐயோட வேல்யூ வந்துட்டு -2, கன்ஃபியூஷன் வந்தாலும் வந்துடும், பை ஸ்கொயர் எம் கே ஸ்கொயர் இசட் ஸ்கொயர் இ டு தி பவர் 4 டிவைடட் பை என் ஸ்கொயர், இந்த இடத்துல என் ஐ ஸ்கொயர் ஹெச் ஸ்கொயர், மைனஸ் போட்டுக்குவோம், திருப்பி ஃபார்முலா படி இன்னொரு மைனஸ் இருக்கு, 2 பை ஸ்கொயர் எம் கே ஸ்கொயர் இசட் ஸ்கொயர் இ டு தி பவர் 4 whole divided by n final square minus, sorry, into h multiplied by h square. ஓகேவா? இப்போ இந்த மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும், காமன் டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம வெளியில மொத்தமா எடுத்துருவோம். ஓகேவா? எடுத்துட்டோம் அப்படின்னா 2 பை ஸ்கொயர் எம் ஸ்கொயர் எம் கே ஸ்கொயர் இசட் ஸ்கொயர் இ டு தி பவர் 4 ஹெச் ஸ்கொயர் மட்டும் தான் நம்ம எடுக்க போறோம். இப்போ இந்த இது பாசிட்டிவ் ஆயிடுச்சு, இது மட்டும் தான் நெகட்டிவ். அப்போ 1/n f ஸ்கொயர் மைனஸ் 1/n i ஸ்கொயர். இப்போ இந்த சைடு இப்படி மாறிடுச்சா? இப்போ இதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. அதுக்கு தான் நான் கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்றேன். என்ன அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன்ல பார்க்கும்போது ஐ ஃபர்ஸ்டா இருக்கு, எஃப் செகண்டா இருக்கு. பட் இந்த ஈக்குவேஷன்ல பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சு, எஃப் வந்து ஃபர்ஸ்டா இருக்கு, ஐ வந்து செகண்டா போயிடுச்சு. நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. ஓகே ஓகேவா? இப்போ நம்ம எக்ஸல் வந்து பார்த்தோம்னா 1 to 1 போட்டிருப்பாங்க. உனக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐஎஃப்னு போடணும் அப்படின்னு கிடையாது, 1 2 போட்டுக்கலாம், ஐஎஃப்னு கூட போட்டுக்கலாம். ஸோ இது ஏன் நான் ஐஎஃப்னு எடுக்கிறேன் அப்படின்னா, இந்த ஃபைனல் இனிஷியலுங்கிறத நம்ம ஈஸியாக வச்சுக்கலாம். 1 2ன்னு போடும் போதும் நமக்கு அது கரெக்டாக தான் இருக்கும், நம்மளோட கன்வீனியன்ஸ் தான். சரி, இப்போ இதை நம்ம திருப்பி ரிப்பீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஹோல் டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஹோல் டேர்ம்ஸ், இப்போ இந்த ஹெச் நம்ம திருப்பி இந்த சைடு எடுத்துட்டு வந்துருவோம். ஹெச் இந்த சைடு எடுத்துட்டு வந்துட்டோம்னா நியூ ஈக்குவல் டு 2 பை ஸ்கொயர் எம் கே ஸ்கொயர் இசட் டு தி பவர் 2 இ டு தி பவர் 4 ஹெச் பவர் 3 வருது, 1/n f ஸ்கொயர் மைனஸ் 1/n i ஸ்கொயர். ஓகேவா? இப்போ வந்துட்டு இந்த இடத்துல நம்ம வேவ் லென்த்துக்கான ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி நியூ ஈக்குவல் டு சி பை லேம்டா, நியூ ஈக்குவல்ஸ் டு சி பை லேம்டா. அப்போ இந்த நியூ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சி பை லேம்டான்னு பிரிச்சுக்கலாம். அப்போ இந்த 1 லேம்டா தான் நமக்கு வேணும். அப்போ இந்த சியை திருப்பி இந்த சைடு எடுத்துட்டு வந்துடும், ரைட் சைடு எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா 2 பை ஸ்கொயர்
mk square z square e to the power 4 whole divided by ch power 3. இந்த ஹோல் டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஹோல் டேர்ம்ஸ் தான் நமக்கு ரிட்பர்க்ஸ் கான்ஸ்டன்ட். இதுதான் இது ஆக்சுவலி போரும் இந்த டேர்ம்ஸை வந்து போர் வந்து ஆல்ரெடி டிரைவ் பண்ணியிருப்பாரு. ரிட்பர்க் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் அவர் வெரிஃபை பண்ணதுல இந்த வேல்யூஸ் வந்து ஆல்மோஸ்ட் அவர் வந்து ஒரு எம்பிரிக்கல் ஃபார்ம்ல டிசைன் பண்ணியிருப்பாரு. எப்படின்னா இந்த ஃபார்ம்ல இருக்கு இல்லையா, இந்த 1/λ ஆர் அப்படின்னு சொல்லி அவர் டிசைன் பண்ணியிருப்பார். ரெண்டுமே வந்து மேட்ச் ஆகும். ஓகேவா, இந்த ஆரோட வேல்யூ தான் ரிட்பர்க்ஸ் கான்ஸ்டன்ட். போரோடதுல ஒன்று வரும், ரிட்பர்க்ஸ் அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்ல கொஞ்சம் ஸ்லைட் டீவியேஷன் இருக்கும். அவரோட எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா வச்சு பார்க்கும்போது ஸ்லைட் டீவியேஷன் இருக்கும். இதுதான் அவர் கண்டுபிடிச்சிருப்பார். ரிட்பர்க் அப்படின்றவர் வந்து போர் பண்ண அதே டைம்ல வந்து அவரும் வெரிஃபை பண்ணி சொல்லியிருப்பார். ஓகேவா, சரிம்மா. இப்போ இந்த ஆர் வந்து ரிட்பர்க்ஸ் கான்ஸ்டன்ட், இதுக்கு வேல்யூ இருக்கு. ஸோ நம்ம டைரக்டாவே வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம். 1.097 10^7 வரும், மீட்டர் இன்வெர்ஸ் வரும். 10^7 மீட்டர் இன்வெர்ஸ் ரிட்பர்க். இது எதுக்குன்னா நம்ம ஈஸியா லாம்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம், அதுக்கான ஒரு ஃபார்முலா தான். இப்போ இந்த 1/λக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்ன அப்படின்னா நியூ பார்மா. ஓகேவா, நியூ பார் அப்படின்னா வேவ் நம்பர். ஆக்சுவலி எதுக்கு இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, நமக்கு பிசிக்ஸ்லயும் கெமிஸ்ட்ரிலையும் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல்டு இருக்கு, கேள்விப்பட்டிருக்கியா? இது கொஞ்சம் ரிசர்ச் பேஸ்டு. இது நம்ம எம்எஸ்சியில படிப்போம், எம்எஸ்சி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில, பயாலஜியில கூட வரும். ஓகே, சயின்ஸ்ல ஜென்ரலான ஒரு டாபிக் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. எப்படின்னா இந்த மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் எல்லாம் அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டடி. இது ஸ்பெசிஃபிக்கா பிசிக்ஸ்ன்னு சொல்ல முடியாது, ஜென்ரலா இது சயின்ஸோட மொத்தமான ஒரு டாபிக் தான். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸிமம் எல்லா ஃபீல்டுலையும் இந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து யூஸ் பண்ணுவாங்க. மாலிகுலர் ஸ்ட்ரக்சரை வந்து ஸ்டடி பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இதுல வந்து பார்த்தோம்னா நிறைய இருக்கு. இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, அல்ட்ரா வயலட்டு, ஓகேவா, மைக்ரோவேவ். ஸோ இந்த மாதிரி நிறைய என்எம்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, நியூக்ளியர் மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் சொல்லுவாங்க. இப்போ நம்ம எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் எடுக்கிறாங்களா, அதெல்லாம் இதை பேஸ் பண்ணி தான். ஓகேவா, இந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோபிங்கிற ஒரு ஃபீல்டுல வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்க வரக்கூடிய எல்லா ஈக்குவேஷன்ஸ்லையும் வேவ் நம்பருங்கிற டேர்ம் தான் யூஸ் பண்ணுவாங்க. லாம்டா அப்படின்ற டேர்மோ எனர்ஜியோட டேர்ம்ஸையும் யூஸ் பண்ண மாட்டாங்க, வேவ் நம்பர் அப்படின்ற ஒரு டேர்ம் வச்சு தான் அவங்க ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனாலதான் இந்த டேர்ம் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. மற்றபடி வேற எதுவும் புக்ல இதை பத்தி மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். ஓகே, இப்போ இந்த ஃபார்முலாலாம் நம்ம மெமரி பண்ண தேவை கிடையாது. ஸோ நமக்கு தேவை என்னது, இதுதான். புரியுதா எப்படின்ட்டு? அப்போ வேவ் நம்பரோட ஃபார்முலா என்ன அப்படின்னா 1/λவோட ஃபார்முலா என்ன அப்படின்னா R 1/nf ஸ்கொயர் மைனஸ் 1/ni ஸ்கொயர். ஓகேவா, அப்ப NF அப்படின்றது N1 தான். இந்த இடத்துல N1ன்னு சொல்லுவோம், இது Ni N2. பட் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா எப்பவுமே 1 2ன்னு வராது. நமக்கு 4th ஆர்பிட்ல இருந்து 3rdக்கு வரலாம், 2 வரலாம், 1 எதுக்கு வேணாலும் வர முடியும். ஓகேவா, ஸோ அதனால நம்ம இனிஷியல் ஃபைனல் அப்படின்றதே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா, சரிம்மா. இப்போ நம்ம ஒவ்வொரு வேல்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபார்முலா மாடிஃபை ஆகிட்டே போகும், வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே போகும். இப்போ இதுல இருந்து தான் நம்ம ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரல் சீரீஸ் படிக்க போறோம். ஸோ இந்த டெரிவேஷன்ஸ் எல்லாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நமக்கு தேவை கிடையாது, நமக்கு இந்த ஈக்குவேஷன் தான் தேவைப்படும். பட் இது எப்படி வந்ததுன்றத சொல்றதுக்காக தான் நான் இதை போட்டேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா, இல்லை அப்படின்னா இஎனுக்கு இந்த வேல்யூ நம்ம எடுத்து சூஸ் பண்ணி போடலாம். ஓகேவா, சூஸ் பண்ணி போட்டோம்னாலும் அதே தான் நமக்கு கிடைக்கும். அதாவது நான் முன்ன ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த டிஎக்சைட்டேஷனுக்கு ஒரு எனர்ஜி, போட்டானோட எனர்ஜி என்னன்னு. அப்ப டெல்டா இ மைனஸ் 13.6 எலக்ட்ரான் வோல்ட் டிவைடட் பை n ஸ்கொயர்னு சொல்றோம். அப்ப இது வந்து என்னது, இ எஃப் மைனஸ் இனிஷியல், சாரி மாத்தி போட்டேன், இனிஷியல் மைனஸ் ஃபைனல். இனிஷியல் மைனஸ் ஃபைனல், சாரி, இது ஈக்குவல் டு என்னது, ஹெச் நியூ சொல்லலாம், இல்லை ஹெச்சி பை
லாம்டா சொல்லலாம். நமக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ எனக்கு லாம்டா வேணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா இப்போ இந்த இடத்துல டிஃபரன்ஸ் நம்ம பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னா இப்போ டெல்டா இஏ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த இடத்துல ஆக்சுவலி டெல்டா இ வந்து இந்த ஃபார்முலா வராது, இது வந்து இ என்னோட ஃபார்முலா, ஓகேவா. இந்த இந்த இடத்துல நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படின்னா இ இனிஷியல் வந்து என்ன ஆகுது, -13.6 எலக்ட்ரான் வோல்ட் டிவைடட் பை NI ஸ்கொயர், மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் வந்துடும், 13.6 எலக்ட்ரான் வோல்ட் டிவைடட் பை NF ஸ்கொயர் ஈக்குவல் டு HC பை லாம்டா. அதே HC பை லாம்டா லெஃப்ட் சைடு எடுத்துட்டு வந்துருவோம். அப்போ 13.6 நம்ம காமனா வெளில எடுத்துட்டோம், எலக்ட்ரான் வோல்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா ரிமைனிங் நமக்கு என்ன வருது, 1/NF ஸ்கொயர் மைனஸ் 1/NI ஸ்கொயர் கிடைக்குது. ஸோ 1/λ எப்படி வருது அப்படின்னா 13.6 எலக்ட்ரான் வோல்ட் divided by HC 1/NF ஸ்கொயர் மைனஸ் NI ஸ்கொயர். ஸோ நமக்கு நியூமரிக்கல்ஸ்ல எப்படி வேல்யூ கொடுக்குறாங்களோ அதை வச்சுக்க வேண்டியதுதான், அதை போட்டுக்க வேண்டியதுதான். ஸோ இதை மொத்தமா இதை அப்படியே எடுத்துட்டோம் அப்படின்னா இது ஆர்க்கு ஈக்குவல், வேற ஒன்றும் இல்லை. 13.6 எலக்ட்ரான் வோல்ட் டிவைடட் பை HC அப்படின்றதையும் நம்ம என்ன சொல்லலாம், ரிக்பர்க் கான்ஸ்டன்டாவே நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம். புரியுதா? சரிம்மா. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஸ்பெக்ட்ரல் சீரீஸ்ல என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இப்போ இதை எப்படி நமக்கு சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு ஆர்பிட் மாதிரி எடுத்துக்குவாங்கம்மா. நீங்க டெக்ஸ்ட் புக்ல இதை உங்களுக்கு பார்த்துருப்பேன். ஒரு டயக்ராம் சர்க்கிள் மாதிரி போட்டு ஒரு டயக்ராம் போட்டிருப்பாங்க. நம்ம அதை சர்க்கிளா போடலாம், இல்லை அப்படின்னா இந்த மாதிரியும் கொடுக்கலாம், எப்படி வேணாலும் கொடுக்கலாம். சர்க்கிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க, இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் நமக்கு இதை டயக்ராமெல்லாம் நம்ம கேட்க போறது இல்லை. இது என்ன டைரக்ட் சிம்பிள் தான், ரொம்ப கஷ்டமானது கிடையாது. ஸோ இது என்னன்றதை பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் யார் ஐடென்டிஃபை பண்ணது அப்படின்னா பால்மர் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் தான். ஏன்னா அதுலதான் விசிபிள் ரீஜன் அப்படின்றத அவர் தெளிவா ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு. ஓகே, அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு சயின்டிஸ்டா இது பண்ணியிருப்பாங்க, அவங்களோட நேம்ஸை வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த சீரீஸ்க்கு நேமா கொடுத்துருப்பாங்க. இதுதான் நமக்கு ஆக்சுவல் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரல் சீரீஸ். ஏ சீரீஸ் இதுல நிறைய வருது, அதனாலதான் மொத்தமா நம்ம ஸ்பெக்ட்ரல் சீரீஸ்ன்னு சொல்றோம். இதுல என்ன விஷயம் அப்படின்னா இப்ப லைமன் சீரீஸ் அப்படின்னா என்னன்னா எனி ஹையர் எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஆர்பிட்க்கு எலக்ட்ரான் வந்து டிரான்சிட் ஆகுது அப்படின்னா அது லைமன் சீரீஸ்ன்னு சொல்லுவோம். இப்ப பார்த்தோம் அப்படின்னா செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து அப் டு இன்ஃபினிட்டி. ஸோ இன்ஃபினிட்டியில இருந்து செகண்ட் ஆர்பிட்க்கு அப்போ லைமன் சீரீஸ் எப்படி நம்ம ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னா லைமனுக்கு கண்டிஷன் என்ன அப்படின்னா என் ஃபைனல் வந்துட்டு ஈக்குவல் டு 1மா. அப்ப என் இனிஷியல் எங்க இருக்குது அப்படின்னா 2, 3, 4 அப் டு இன்ஃபினிட்டி. ஸோ ஏதாவது ஒரு இனிஷியல் ஸ்டேட்டு 2ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டேட்ல இருந்து n ஈக்குவல்ஸ் டு 1 அப்படின்ற ஒரு ஸ்டேட்க்கு அந்த எலக்ட்ரான் வந்து டிரான்சிட் ஆகுது, அது டிஎக்சைட் ஆகுது அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரல் சீரீஸ்க்கு பேர் என்னது, லைமன் சீரீஸ். இதுல வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய லைட் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அல்ட்ரா வயலட் ரேஸ் தான் நமக்கு கிடைக்கும். ஓகேவா, இதுதான் லைமன் சீரீஸ். அப்ப அடுத்து நெக்ஸ்ட் பால்மர் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அப்படியே இதுல 1 இன்க்ரீஸ் பண்ணிட்டு போக வேண்டியது, வேற ஒன்றும் கிடையாது. அப்ப பால்மர் என்ன வரும், NF வந்துட்டு 2 எடுத்துக்க வேண்டியதா முடிஞ்சிருச்சு. அப்ப NI எங்க இருந்து வரும் 3, 4, 5 அப் டு இன்ஃபினிட்டி. லாஜிக் புரியுதா எப்படின்னு? அப்படியே ஒண்ணா நீ ஏத்திட்டு போக வேண்டியதான், வேற ஒண்ணும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். அப்ப லைமன் சீரீஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஆர்பிட்க்கு வரணும். பால்மர் சீரீஸ் அப்படிங்கிறது எலக்ட்ரான் வந்து செகண்ட் எங்க இருந்து அப்படின்னா தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் ஆர்பிட்ஸ்ல இருந்து செகண்ட் ஆர்பிட்க்கு வரணும். ஓகேவா, அப்போ வெளியில வரும்போது ஃபோட்டான்ஸை ரிலீஸ் பண்ணும். அந்த ஃபோட்டான்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா விசிபிள் ரீஜன்ல இருக்கும். விசிபிள் ரீஜன்ல இருக்கும். நம்ம ஒவ்வொன்றுத்துக்குமே வேவ் லென்த் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா, அதே மாதிரி லைமனுக்கு அப்புறம் பால்மர், பால்மருக்கு அப்புறம் பேஷன், அப்புறம் வந்துட்டு பிராக்கெட், அடுத்து வந்து ஃபண்ட். அது பி போட்டிருப்பாங்க, அந்த பி வந்து சைலண்ட். ஃபண்ட் அப்படின்னு தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும். இது பேஷன், இந்த ஷா அந்த டேர்ம் அந்த இதில் நம்ம இது பண்ணிக்க வேண்டியது, ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்க வேண்டியது பேஷன் பிராக்கெட். அப்போ இந்த இடத்துல வந்து ஃபைனல் ஸ்டேட் வந்து 3, இந்த இடத்துல ஃபைனல் ஸ்டேட் வந்துட்டு 4, இங்கே வந்து
ஃபைனல் ஸ்டேட் வந்து 5. இதுல 6 எல்லாம் இருக்கு, பட் நமக்கு டெக்ஸ்ட் புக்ல 5 தான் கொடுத்துருக்காங்க. எதனால அப்படின்னா மேல போக போக பெருசா ஒன்றும் டிஃபரன்ஸ் இருக்காதுமா. ஓவர்லேப் ஈவன் இதுலயே உனக்கு ஓவர்லேப் ஆக ஆரம்பிச்சோம். நம்ம இதை கால்குலேட் பண்ணுவோம். ஓகேவா? கால்குலேட் பண்ணும்போது நமக்கே தெரியும். அப்போ இதுக்கு வந்து இனிஷியல் எங்க இருக்கணும்? 4, 5, 6 அப் டு இன்ஃபினிட்டி. அதே மாதிரி இதுக்கு இனிஷியல் வந்துட்டு 5, 6, 7 அப் டு இன்ஃபினிட்டி. ஏன் ஒவ்வொரு தடவை இன்ஃபினிட்டி அப்படின்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கு, அது சொல்றேன். அதையும் 6, 7, 8 அப் டு இன்ஃபினிட்டி. இந்த மூணுமே வந்து இன்ஃப்ராரெட் ரேஸ். ஓகேவா? அப்போ பால்மர் தான் நமக்கு விசிபிள்மா. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நம்ம விசிபிள் அப்படின்றது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இதே மாதிரி இதுவும் யூவி வந்து இது ஒன்று மட்டும்தான், மீதி இது மூணுமே வந்து இன்ஃப்ராரெட். ஓகேவா? அவங்க வந்துட்டு இப்போ சிம்பிளா வந்து ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரல் சீரிஸ் வந்து விசிபிள் இருக்கு. ஓகேவா? அப்ப அதோட லோவஸ்ட் வேவ் லென்த் என்ன, ஹையஸ்ட் வேவ் லென்த் என்னன்னு கேட்பாங்க. ஓகே. அப்ப நம்ம கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா என்ன பண்ணணும், அதை ப்ராப்பரா நம்ம அதை பார்த்துட்டு வரணும். ஓகேவா? இதுல வந்து இந்த ஹெச் ஆல்ஃபா ஹெச் பீட்டான்னு ஒன்று சொல்லுவாங்க, அது என்னன்றதை காமிக்கணும். இந்த புக்ல இருக்குன்னு தெரியல. ஹெச் ஆல்ஃபா லைன் ஹெச் பீட்டா லைன் சொல்லுவாங்க. நமக்கு என்சிஆர்டியில் இருக்கும். இது புக்ல இருக்குதான்னு தெரியல, பார்ப்போம். என்ன விட்டுலாம் கொடுக்கலாமா? அது இந்த பால்மர் சீரீஸ்ல கொடுத்துருப்பாங்கம்மா. ஓகே. பால்மர்ல வந்து ஆல்பா பீட்டா, அதாவது 1, 2, 3 நம்ம ஒவ்வொரு இப்ப எப்படின்னா இந்த இப்ப பால்மர்ல வந்துட்டு இது எப்படி 3rd, 4th, 5th சொல்லி வருது இல்லையா? அப்ப 3rdல இருந்து வந்து ஆல்பா, 4thல இருந்து இந்த பீட்டா, அந்த மாதிரி ஒரு நேம் கொடுத்துருப்பாங்க. பட் இப்ப நமக்கு லேட்டஸ்ட் எடிஷன்ல அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகே. ஓகே. அடுத்து இந்த இந்த கேப் வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. நான் அந்த கொஸ்டின் ஒன்று இருக்கு, நான் அதை அப்புறமா பார்த்து நான் உனக்கு கொடுக்குறேன். இந்த எனர்ஜி கேப் இப்ப லைமன் பாரு, ஒரு இப்ப இது வந்து ஃபுல் சீரீஸ். ஓகே, ஃபுல் ஸ்பெக்ட்ரம் இது. ஓகேவா? ஃபுல் ஸ்பெக்ட்ரம்ல இப்ப லைமன் சீரீஸ் மட்டும் இந்த ரேஞ்சில் இருக்கு. 91 நானோமீட்டர்ல இருந்து 122 நானோமீட்டர் வரைக்கும் யார் இருக்கா? லைமன் இருக்கா. ஓகே சார். ஓகேவா? அடுத்து 365ல இருந்து 656 நானோமீட்டர் வரைக்கும் என்ன இருக்கு? பால்மர் இருக்கு. ஓகேவா? அடுத்து 820ல இருந்து 1875 நானோமீட்டர் வரைக்கும் பேஷன் சீரீஸ் இருக்கு. அது மட்டும் நமக்கு புக்ல கொடுத்துருக்காங்க. பட் இதுல அந்த கேப் வச்சு நம்ம சொல்லணும். இப்ப லைமனோட கேப் எப்படி இருக்கு, பால்மரோட கேப் எப்படி இருக்கு, பேஷனோட கேப் எப்படி இருக்கு அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஓகேவா? அதை நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்ம அப்சர்வ் பண்ணணும். இது புக்ல இதை மட்டும் பார்த்தா போதும். இதை நம்ம பார்த்துட்டோம்னாவே அடுத்த ஃபண்ட் எப்படி இருக்கு, பிராக்கெட் எப்படி இருக்குன்றதை நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். சரி, இப்போ அடுத்து ஒவ்வொரு சீரீஸ்லயும் எது ஹையஸ்ட் எது லோவஸ்ட் அப்படின்றத நம்ம பார்க்கணுமா? அதுதான் இம்பார்ட்டன்ட். இப்ப நமக்கு அது பேஸ் தான் இப்ப நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. இப்ப எம்டிஜில நான் காமிக்கிறேன் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, லைன் ஸ்பெக்ட்ரம் இந்த இதுல இருக்கு. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. யூசிங் ரிவர்ஸ் ஃபார்முலா கால்குலேட் த லாங்கஸ்ட் வேவ் லென்த் பிலாங்கிங் டு லைமன் அண்ட் பால்மர் சீரீஸ் ஆஃப் த ஹைட்ரஜன் சீரீஸ், ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம். லாங்கஸ்ட் அப்ப ஷார்டஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கேட்பாங்க. லாங்கஸ்ட் மாதிரி ஷார்டஸ்ட். அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் மெம்பர் செகண்ட் மெம்பர்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் மெம்பர் அப்படின்னா அந்த இமீடியேட்டா அடுத்து இருக்கக்கூடிய ஆர்பிட்ல இருந்து வரணும். ஓகே, இப்ப லைமன் சீரீஸ் எடுத்துட்டோம்னா லைமனோட ஃபர்ஸ்ட் மெம்பர் யாரு? செகண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் வரணும். அதே செகண்ட் மெம்பர் யாருன்னா தேர்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் வரணும். அப்படி. ஓகே சார்.
ஓகே. அடுத்து இந்த மாதிரி சில ஹைபோதெட்டிக்கல் ஆட்டம்ஸ் ஓட ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு இதோட டிரான்சிஷன் என்னன்னு கேட்பாங்க. இதுல எது லோவஸ்ட் வேல்யூ வேவ் லென்த் கிடைக்குது, எது ஹையஸ்ட் வேவ் லென்த் கிடைக்குது, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் வேவ் லென்த் கொடுத்துட்டு அது எந்த டிரான்சிஷன்ல அது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இதை நம்ம ஒன் பை ஒன் நம்ம போவோம். ஓகேவா? இப்போ லைமன் மட்டும் நான் எப்படின்னு சொல்றேன். ஓகேவா? நீ அதை பேஸ் பண்ணி நீ என்ன பண்ண பால்மர் பேஷனுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணி ட்ரை பண்ணி பாரு. ஓகேவா? இப்போ லைமனுக்கு வந்துட்டு கண்டிஷன் வந்து என் எஃப் வந்துட்டு எங்க இருக்கு 1ல வரணும், என் இனிஷியல் வந்துட்டு 2 3 4 சொல்லி இன்ஃபினிட்டில இருந்து வரப்போகுது. இப்போ வேவ் லென்த்துக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா ஆர் 1/nf² - 1/ni². இதுதான் இதோட ஃபார்முலா. இது ரெசிப்ரோக்கல் ஆஃப் வேவ் லென்த். ஸோ இன்வர்ஸ் ஆஃப் வேவ் லென்த்தோட ஃபார்முலா இதுதான். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த வேல்யூஸை நம்ம உள்ள இன்சர்ட் பண்ணணும். சரியா? இப்போ அந்த டிஃபரன்ஸ் இன் எனர்ஜி லெவல் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ செகண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் வந்து அதோட டிஃபரன்ஸ் என்னன்றதை நம்ம பார்க்கணும். அதாவது டெல்டா இ வந்துட்டு E2 - E1. அதே டெல்டா இ வந்துட்டு இப்போ நம்ம ரெண்டு தான், இது ஒன்று 2வை செக் பண்ணி பார்க்க போறோம், இன்ஃபினிட்டியை செக் பண்ணி பார்க்க போறோம். ரெண்டு ஆப்ஷன், இன்டர்மீடியேட்டா தேவையில்லை. அப்போ இ இன்ஃபினிட்டியில இருந்து E1க்கு அதாவது 1 அப்படின்ற அந்த பாயிண்ட்க்கு வந்து ஜம்ப் பண்ணும்போது அதோட எனர்ஜி லெவல் என்ன அப்படின்றத பார்ப்போம். லாஜிக் புரியுதா எப்படின்னு? அப்போ இதை நம்ம ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். எங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் செகண்ட் எக்ஸைட்டட்னு பார்ப்போம். ஓகேவா? அதாவது செகண்ட் ஆர்பிட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஆர்பிட் வரணும்னா என்ன வேணும்? 10.6ல இருந்து 13.6ல இருந்து 3.4 சப்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? அதே வந்து இன்ஃபினிட்டி அப்படின்னா 13.6 தான் பாசிட்டிவ். ஓகே, 13.6 அது இன்ஃபினிட்டின்னு போடும்போது அது 1/0 மாறிடும். ஸோ 13.6 அந்த அளவுக்கான எனர்ஜி நம்ம சப்ளை பண்ண போறோம். சரி, இங்கே வரும் எனர்ஜியோட வேல்யூஸை நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். அப்போ செகண்ட்ல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு வரும்போது அதோட வேல்யூ என்ன அப்படின்னா காப்பி பண்ணி வச்சுட்டு இப்போ 1 அப்படின்றதுக்கு அப்ப இ இன்ஃபினிட்டி என்னது? 0. ஓகேவா? இ இன்ஃபினிட்டி 0. அப்போ இமீடியட்டா நம்ம டிரான்ஸ்லேட் பண்றதுக்கான எனர்ஜி டிஃபரன்ஸ் என்னன்றதை பார்ப்போம். இப்போ இங்க 2ல இருந்து 1க்கு நான் பண்ணணும் அப்படின்னா E2ஓட வேல்யூ -3.4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 13.6 ஈக்குவல் டு 10.2. அதே இன்ஃபினிட்டியில இருந்து நான் நகர்த்தி எடுத்துட்டு வரணும் அப்படின்னா 13.6 எலக்ட்ரான் வோல்ட் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். அப்ப யாருக்கு எனர்ஜி அதிகமா இருக்கு? எந்த டிரான்சிஷன்ல எனர்ஜி வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா இன்ஃபினிட்டி. ஓகேவா? ஃப்ரம் இன்ஃபினிட்டி டு என்எஃப் போகும்போது நமக்கு எனர்ஜி ஹையர். அப்ப எனர்ஜி ஹையர்னா ஃப்ரீக்வன்சி ஹையர். ஓகேவா? அப்போ வேவ் லென்த் என்னது? ஷார்ட்டர். லாஜிக் புரியுதா எப்படின்னு? அப்ப அதே கான்செப்டை மாத்தி போட போறோம். அப்படி எங்க நெக்ஸ்ட் அட்ஜசண்டா இருக்கக்கூடிய அந்த ஆர்பிட்ல இருந்து இப்ப எலக்ட்ரான் என்ன ஆகுது? ஸ்டார்ட் ஜம்ப் பண்ணுது. அதாவது n+1ல இருந்து nக்கு மூவ் ஆகுது. கரெக்டா? n+1ல இருந்து nக்கு மூவ் ஆகும்போது எனர்ஜி டிஃபரன்ஸ் வந்து என்ன ஆகுது? லோவர். அப்ப ஃப்ரீக்வன்சியும் நமக்கு லோவரா இருக்கு. அப்ப வேவ் லென்த் நமக்கு வந்து லாங்கர் வேவ் லென்த்தா நமக்கு கிடைக்கும்.
லாஜிக் புரியுதா எப்படின்னா? அப்போ ம். இன்ஃபினிட்டில இருந்து ஒரு எலக்ட்ரான் ஜம்ப் பண்ணுது அப்படின்னா வேவ் லென்த் ஷார்ட்டர். அடுத்த அடுத்த ஆர்பிட்ல இருந்து நமக்கு ஜம்ப் பண்ணுது அப்படின்னா வேவ் லென்த் லாங்கர். ஓகே. ஓகேவா? அப்போ இதை நம்ம ப்ராக்டிக்கலாவே செக் பண்ணி பார்த்துருவோம் லைமன் சீரீஸ்க்கு. ஓகே சார். இப்போ இதை நம்ம தியரிட்டிக்கலா இதை நம்ம வெரிஃபை நம்ம இதை நம்ம கான்செப்சுவலா சொல்லியிருக்கோம். எக்ஸாக்டா நியூமெரிக்கல் வேல்யூவாவே நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகேவா? அப்போ இன்ஃபினிட்டியில இருந்து வரணும். அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் வந்துட்டு என் எஃப் வந்துட்டு 1, என் ஐ வந்துட்டு இன்ஃபினிட்டி. அப்போ லாம்டா இன்ஃபினிட்டின்னு நம்ம போட்டுப்போம். 1 அதாவது 1 டிவைடட் பை நம்ம ஃபைனலா சூஸ் பண்ணிக்கலாம் 1 லாம்டா ஆர் 1 மைனஸ் இன்ஃபினிட்டி. ஸோ என்ன ஆயிரும்? லாம்டா வந்துட்டு 1/r கிடைக்குது. ஓகேவா? 1/rனா என்னது? 1 டிவைடட் பை 1.097 10^7. ஓகேவா? இதோட வேல்யூ என்னன்றதை பார்ப்போம். வேல்யூ ஒன் டிவைடட் பை 1.097 இன்டூ 10^7 போட்டோம் அப்படின்னா 91.15 நானோமீட்டர் கிடைக்கும் லாம்டா. ஓகே. ஓகேவா? 91. நான் இது ஏற்கனவே அந்த புக்ல நம்ம பார்த்தோம் இல்லையா? புக்ல பார்த்தோம். ஓகே. அடுத்து என்எஃப் வந்துட்டு ஃபைனல் வந்து 1, இனிஷியல் வந்து எங்க இருக்கு? 2 இருக்கு. அப்போ 1/λ எங்க வருது அப்படின்னா ஆர் 1 டிவைடட் பை 1 மைனஸ் 1/4. ஏன்னா ஸ்கொயர் தானே அது. ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 1/4 கிடைக்கும். இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 4 மைனஸ் 1 3/4 கிடைக்கும். 3/4. அப்போ லாம்டா அப்போ 1 இப்போ லாம்டா வந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 4 டிவைடட் பை 3 டைம்ஸ் ஆர் கிடைக்குது. அப்போ ஆல்ரெடி நம்ம ஒரு வேல்யூ கால்குலேட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா? 91.15. அதை 4ஆல மல்டிப்ளை பண்ணி 3ஆல டிவைட் பண்ண போறோம். ஓகே. ஸோ 4 டிவைடட் பை 3 போட்டோம் அப்படின்னா 121.5. ஸோ லாம்டா எவ்வளோ கிடைக்குது? 121.5 நானோமீட்டர் கிடைக்குது கால்குலேட்டர்ல போட்டோம் அப்படின்னா. இப்போ நம்ம டெக்ஸ்ட் புக்ல அந்த வேல்யூ என்னன்றதை பார்ப்போம். நம்ம இப்போ தானே ஸ்க்ரோல் பண்ணோம். 122 போட்டிருக்காங்களா? 91 122. அப்போ யாருக்கு ஷார்ட்டர் கிடைக்குது, யாருக்கு லாங்கர் கிடைக்குது? ஸோ இது வந்து ஷார்ட்டர், இது வந்து லாங்கர் வேவ் லென்த். அப்போ இன்ஃபினிட்டியில இருந்து வரும்போது ஷார்ட்டர். கரெக்டா? இன்ஃபினிட்டியில இருந்து வரும்போது ஷார்ட்டர் வேவ் லென்த். அடுத்து நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஆர்பிட்ல இருந்து ஜம்ப் பண்ணும்போது நமக்கு லாங்கர் வேவ் லென்த் கிடைக்குது. ஓகே. எப்படி புரியுது இல்லையா? இப்போ இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்த இதுக்கும் கால்குலேட் பண்ண முடியுமா? பால்மர், பேஷன், ஃபண்ட் எல்லாத்துக்குமே பண்ண முடியும். சம்டைம்ஸ் இந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஷார்ட்டருக்கும் லாங்கருக்கும் இடையில இருக்கக்கூடிய ரேஷியோ என்னன்னு கேட்பாங்க. இப்போ இதுல நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ இது நம்ம இந்த வேல்யூக்கு போக வேணாம், இங்க மேல இருந்தே நம்ம கால்குலேட் பண்ண முடியும். அதாவது லாம்டா எஸ் டிவைடட் பை லாம்டா எல் பார்க்க போறோம். ஷார்ட்டருக்கும் லாங்கருக்கும். அப்ப இது 1 டிவைடட் பை 6. இது என்ன கிடைக்குது? 4 டிவைடட் பை 3r கிடைக்குது. அப்ப r கேன்சல் ஆயிரும். ஓகே. இந்த 4 மேல போகும், 3 மேல போகும். அப்ப லாம்டா எஸ் டிவைடட் பை லாம்டா எல் என்ன கிடைக்குது? 3/4 கிடைக்குது. இந்த இதுவும் கேட்பாங்க. ஓகே. இதே மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும், மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. அப்ப இந்த இடத்துல நம்ம வந்து சிம்பிளா நம்ம லாஜிக் யோசிச்சுக்க வேண்டியதுதான். எங்க ஷார்ட்டர் எங்க லாங்கர் அது மட்டும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். சம்டைம்ஸ் ஃப்ரீக்வன்சி ஹையர் லோவர்னு மாத்தி கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம அப்படியே ஆப்போசிட்டா மாத்திக்கணும். இப்போ ஹையர் ஃப்ரீக்வன்சி யாருக்கு கிடைக்கும், லோவர் ஃப்ரீக்வன்சி யாருக்கு கிடைக்கும், அது நம்ம கிளியரா நம்ம பார்த்துக்கணும், மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. ஓகே. நீ என்ன பண்ண அப்படின்னா
இதுதான் ரேஞ்ச், வேற ஒண்ணும் கிடையாது. இப்போ லைமனோட ரேஞ்ச் என்னது 92ல இருந்து 122 வரைக்கும் இருக்குன்னு சொல்லி புக்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது எல்லாமே வந்து நமக்கு ஃபிக்ஸட், நம்ம அப்படியே ரிஜிடா நம்ம மேத்தமேட்டிக்கலா நம்ம சொல்ல முடியாதுமா. ஓகேவா? எக்ஸ்பெரிமெண்டலா நம்ம பார்க்கும்போது சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கும் நம்ம கால்குலேட் பண்ணும்போது. எதனால அப்படின்னா இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, நம்ம ரிட்பர்க்ஸ் கான்ஸ்டன்ட் ஒரு வேல்யூ 1.09 × 10⁻7 போட்டிருக்கிறோம் இல்லையா, அது எக்ஸாக்டா இந்த வேல்யூ கூட இருக்குமான்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்லைட் வேரியேஷன்ஸ் இருக்கும். எது கூட? இந்த பிராக்கெட்ல இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்ம மொத்தமா போட்டு பார்த்தோம்னா அப்படியே அக்யூரேட்டா 1.097 வரும்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லைட் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? அப்ப அதனால நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் கூட குறைய நமக்கு ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கதான் செய்யும். இப்ப நான் பாரு 91.15 தான் எனக்கு வருது கால்குலேட்டர்ல போடும்போது. ஆனா டெக்ஸ்ட் புக்ல என்ன போட்டிருக்காங்க, 91 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த இந்த சின்ன வேரியேஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். பட் நம்ம அதை இக்னோர் பண்றதுனால பண்ணிக்கலாம், இல்ல அப்படியே வச்சுட்டு நம்ம போட்டாலும் ஒண்ணுதான். இப்ப இது ஏன் 91.15, இது ஏன் 121.5, அங்க 122 கொடுத்துருக்காங்க, தப்பெல்லாம் போட மாட்டாங்க. ஓகேவா? சரி. இப்ப அடுத்து இது என்னன்னா, நீ அடுத்தடுத்து நீ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணேன்னு வச்சுக்கோயேன், லைமன் வந்துட்டு அடுத்து பால்மர், பேஷன், அடுத்து ஒண்ணா போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஓவர்லேப் ஆகும். ஓகேவா? ஒருவேளை நம்ம இன்டர்நெட் இதுல நம்ம பார்ப்போம், எம்டிஜில அந்த லிஸ்ட் போட்டிருக்காங்க, அது பார்ப்போம். ஜஸ்ட் ரேஷியோ மட்டும் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இது நம்ம செக் பண்ணி பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். இங்க பாரு, இப்ப லைமனுக்கு 1/r எதுக்கு? ஷார்டஸ்ட் வேவ் லென்த்க்கு. அதே லாங்கஸ்ட் எவ்வளவு இருக்கு? 4/3r. ஓகேவா? அல்ட்ரா வயலட் ரீஜன். ஓகேவா? அடுத்து பால்மார்க் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4/r 36/5r. ஸோ இது எதையும் நீ மெமரி பண்ண வேணாம், நம்ம இந்த கால்குலேஷன் பண்ணி போட்டுக்க வேண்டியதான். ஸோ இது வந்து எதுல இருக்கு? விசிபிள் ரீஜன்ல இருக்கு. அப்புறம் இதுல இன்னொரு டேர்ம் கொடுத்துருக்காங்க, என்னன்னா பால்மர் வந்து லைமன் வந்துட்டு அப்சார்ப்ஷன் அண்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரம்னு கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு என்னன்னு மட்டும் நீ தெரிஞ்சுக்கோ, நான் அப்புறமா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்சார்ப்ஷன் எமிஷன்ங்கிறது நம்ம தனியா நம்ம படிக்கணும். ஓகேவா? பட் அது நமக்கு டெக்ஸ்ட் புக்ல ரொம்ப டீடைலாலாம் கொடுக்கல. ஓகேவா? ஜஸ்ட் என்னன்றதை மட்டும் நம்ம இப்போதைக்கு நேம் மட்டும் தெரிஞ்சுப்போம். அதே நம்ம ரொம்ப டீடைலெல்லாம் அப்புறமா வேணும்னா பார்த்துக்கலாம். ஓகே, மற்றது எல்லாமே எமிஷன் தான் போட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் லைமன் மட்டும் தான் அப்சார்ப்ஷன் அண்ட் எமிஷன், மற்றது எல்லாமே எமிஷன் மட்டும் தான் போட்டிருக்காங்க, அப்சார்ப்ஷன் போடல. ஓகே, அடுத்து பேஷனுக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க 9/r 144.7 டிவைடட் பை 7r. அப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ நம்ம இது எக்ஸாக்டா நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா ஓவர்லேப் ஆகும். பேஷனும் பிராக்கெட் கண்டிப்பா ஓவர்லேப் ஆகும், ஆகாமலாம் இருக்கவே இருக்காது. அடுத்து இந்த ஃபன் சீரீஸும், அடுத்து இந்த அதுக்கு முன்னாடி ஒன்று இருக்கு இல்லையா பிராக்கெட் சீரீஸ், அதுவும் ஓவர்லேப் ஆகும். ஓகேவா? அடுத்து இப்ப இன்னொரு இந்த கொஸ்டின் ஒன்று கேட்பாங்க, நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் எமிட்டட் டியூ டு த டிரான்சிஷன் ஃப்ரம் த nth ஆர்பிட் டு த லோவர் ஆர்பிட். இது என்னன்றது பார்ப்போம். இப்போ இந்த ஸ்பெக்ட்ரல் சீரீஸ் அதோட எப்படி அதை அப்ரோச் பண்றதுன்னு புரியுது இல்லையா, அதோட தியரி கான்செப்ட் எப்படின்னு. இப்ப இது வந்துட்டு எப்படின்னா நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் சீரீஸ் எமிட்டட் எப்படின்னு கேட்பாங்க. எப்படின்னா இப்ப இது நான் டயக்ராம் போட்டு காட்டுறேன். இப்ப இது ஃபர்ஸ்ட் ஆர்பிட், அடுத்து செகண்ட், அப்படி நான் ஈக்குவல் ஸ்பேஸாவே போட்டுக்கிறேன், அப்போ அது ஈஸியா இருக்கும். பட் நம்ம எக்ஸாம்ல போடும்போது இந்த மாதிரி ஈக்குவல் ஸ்பேஸ்ல போடக்கூடாதுமா. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் கேப் 1 and 2க்கு கொஞ்சம் கேப் இருக்கணும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே போகணும். அந்த மாதிரி தான் நம்ம போடணும். 1 2 3 4 5 அப்படியே எக்ஸெட்ரா மேல போகுது. இப்ப என்ன விஷயம் அப்படின்னா, இப்ப 5th ஆர்பிட்ல இருந்து நமக்கு எலக்ட்ரான் வந்து என்ன ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் ஆர்பிட்க்கு வருதுன்னு வச்சுப்போம். ஓகேவா? இப்ப இது மட்டும்தான் பாசிபிலிட்டியா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்பிட்வீன்ல 3 ஆர்பிட் வந்து இருக்கு. அப்ப என்ன ஆகும், 5th ஆர்பிட்ல இருந்து வரக்கூடிய ஒரு எலக்ட்ரான் நேரடியா ஃபர்ஸ்ட் ஆர்பிட்க்கு வரணும்ட்டு அவசியம் கிடையாது. அது என்ன ஆகும் அப்படின்னா 4th போகலாம், இல்ல 5th இருந்து 3rd வரலாம், இல்ல 5th இருந்து 2nd வரலாம். பாசிபிலிட்டிஸ் இருக்கா? அடுத்து
இந்த ஃபோர்த்ல இருந்து வருது இல்லையா, அது என்ன ஆகும் அப்படின்னா தேர்டுக்கு போகலாம். தேர்ட்ல இருந்து செகண்ட், அடுத்து இங்க தேர்ட்ல இருந்து நேரா ஃபர்ஸ்ட் ஆர்பிட்க்கு வர முடியும். ஓகே. அடுத்து இந்த தேர்ட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்துட்டு நேரடியா செகண்டுக்கு வரலாம், இல்ல அங்க இருந்து நேரா ஃபர்ஸ்ட்டுக்கு வரலாம், இல்ல இந்த இந்த ஃபிஃப்த்ல இருந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் ஆர்பிட் வருது இல்லையா, அது திருப்பி டீஎக்ஸைட் ஆகி இந்த ஃபர்ஸ்ட் ஆர்பிட்க்கு வருது. இப்ப இத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே. இது நமக்கு இந்த ப்ராபபிலிட்டி மாதிரி தான். ஓகேவா, எத்தனை சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி. இப்ப எத்தனை சான்சஸ் இருக்கு? 1 2 3 4 7 10 சான்சஸ் இருக்கு. இல்ல வேற ஏதாவது மிஸ் ஆகுதான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ 5ல இருந்து 1, 5ல இருந்து 4 3 2 வேற இன்டர்மீடியட் கிடையாது. அடுத்து 4ல இருந்து எங்க வருது? 3 2, அதாவது 4ல இருந்து 3 3 2 1. ஓகே, அதே மாதிரி தேர்ட்ல இருந்து 2 1, செகண்ட்ல இருந்து 1 மட்டும்தான். அப்ப என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு எலக்ட்ரான் வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு எலக்ட்ரான் ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல இருந்து எனர்ஜியை கெயின் பண்ணிட்டு ஃபிஃப்த் ஆர்பிட்க்கு போயிருச்சு. ஒரே ஒரு போட்டானை மட்டும்தான் அதை அக்செப்ட் பண்ணிட்டு மேல போயிருக்கு. லாஜிக் புரியுதா எப்படின்னு? ஒரே ஒரு ஹெச் நியூ அப்படின்ற ஒரு போட்டானை அக்செப்ட் பண்ணிட்டு அது மேல போயிடுச்சு. பட் ஃபிஃப்த் ஆர்பிட்ல இருந்து அந்த எலக்ட்ரான் கீழே வரும்பொழுது அது ஒரே ஒரு ஹெச் நியூங்கிற போட்டானை தான் எமிட் பண்ணணும்ட்டு ரூல் கிடையாது. அது இந்த மாதிரி 10 டிஃபரெண்ட் போட்டான்ஸ் அதனால எமிட் பண்ண முடியும். கம்பல்சரி 10 வரணும்ட்டு அவசியம் கிடையாது. 10 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேவா? இப்ப எதனால அப்படின்னா 5ல இருந்து 4 1 வந்துருச்சுன்னா ஒரே ஒரு போட்டான் தான் வரும். பட் 5ல இருந்து 4 வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? ஒரு போட்டான் எமிட் ஆகும். இப்ப இதுக்கு ஒரு போட்டான் எமிட் ஆகும். அடுத்து 4ல இருந்து எங்க வரணும்? தேர்டுக்கு வரும், அங்க ஒரு போட்டான் வரும். அடுத்து தேர்ட்ல இருந்து 2, அடுத்து 2, மொத்தம் எத்தனை? 4 போட்டான் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கா? இதை நீ வேற எதவா மாத்திட்டு கூட போகலாம். இப்போ 5ல இருந்து 4 வந்துருச்சு, பட் 4ல இருந்து நேரா 2க்கு கூட வரலாம். அப்ப ஒரு போட்டான் எமிட் ஆகும். அப்ப 2ல இருந்து 1, அப்ப மினிமம் 3 போட்டான் தான் வரும் நமக்கு. அப்ப மேக்சிமமா 4 போட்டான் வர முடியும். பட் மினிமமா எத்தனை வேணாலும் நமக்கு அது அப்படியே குறைஞ்சிட்டே கூட வரும். அப்போ ஒரு போட்டான் இன்னொரு போட்டான், அப்ப நம்பர் ஆஃப் போட்டான்ஸ் வந்து இங்க என்ன ஆகாதுன்னா கன்சர்வ் ஆகாது. ஓகேவா? நம்பர் ஆஃப் போட்டான்ஸ் நாட் கன்சர்வ்டு. இதை மைண்ட்ல வச்சுக்கோ. ஓகே, அடுத்து இப்போ இந்த நம்பர், இதை ஃபார்முலா எப்படி இதை அக்செப்ட் செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நமக்கு 5 தானே, 5 × 4 டிவைடட் பை 2 போட்டோம்னா எத்தனை வருது? 10 வந்துருச்சா? நம்ம கவுண்ட் பண்ணதுக்கு 10 வந்துருச்சு இல்லையா? 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேவா? அதே 4ல இருந்து வந்துச்சு அப்படின்னா 4 × 3 டிவைடட் பை 2 கட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 6 லைன்ஸ் கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே, இது வந்து நமக்கு டெக்ஸ்ட் புக்ல கொடுத்துருக்க மாட்டாங்க, இது நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஃபார்முலா மெமரி பண்ணிக்கணும். ஓகே, நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் எத்தனைங்கிறத நம்ம மெமரி பண்ணிக்கணும். அடுத்து வேற ஓகே, இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 19 பார்க்கலாம். இது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் ஆட்டம், ஒரிஜினல் ஆட்டம் கிடையாது. இது ஒரு இமேஜினரி ஆட்டம். ஓகே, இந்த இமேஜினரி ஆட்டம்ல ஒரு போட்டான் எமிட் ஆகுது. ஓகே, மொத்தம் எத்தனை டிரான்சிஷன் கொடுத்துருக்காங்க? 4 டிரான்சிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பட் எந்த டிரான்சிஷன்ல 275 அப்படின்ற ஒரு வேவ் லென்த் இருக்கக்கூடிய போட்டான் எமிட் ஆகுதுன்னு கேட்குறாங்க. பட் அது மட்டும் கிடையாது. அவுட் ஆஃப் ஆல் த 4 டிரான்சிஷன்ஸ் எதுக்கு வந்து மேக்ஸிமம் வேவ் லென்த், எதுக்கு மினிமம் வேவ் லென்த்ன்றதை நம்ம கண்டுபிடிக்க போறோம். லாஜிக் புரியுதா? பட் இங்க வந்து நம்ம டிரான்சிஷன்ஸ் வந்து நம்ம தெளிவா பார்த்துக்கணும். இது 1 2 3 4 4 ஆர்பிட் இருக்கு. ஏங்கிறது 4ல இருந்து 3க்கு போகுது. பி வந்துட்டு 4ல இருந்து 2, சி வந்து 3ல இருந்து 2, அடுத்து 3ல இருந்து 1.
ஓகேவா? இதை கொஞ்சம் தெளிவா நம்ம பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணலாம். அப்ப நமக்கு லாம்டா வந்து எவ்வளவு வரணும்? 275 நானோமீட்டர் வரணும். ஓகேவா? அப்போ நமக்கு எனர்ஜியோட வேல்யூ என்னது? E is equal to hc by lambda. இங்க எலக்ட்ரான் வோல்ட் போட்டிருக்கிறதுனால இந்த Eஐ சேர்த்து போட்டுக்கணும். ஓகேவா? ஈயால நம்ம டிவைட் பண்ணிக்கணும் வேல்யூஸை. ஓகே, இப்போ நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 275. அப்போ எனர்ஜி டிஃபரன்ஸ் நமக்கு எவ்வளவு இருக்கணும்? hc by lambda E வரணும். ஓகேவா? அப்போ ஹெச்சோட வேல்யூ 6.626 ஆமா? 10 பவர் மைனஸ் 34 தானே? அடுத்து 3 into 10 power 8 whole divided by 1.6 10 power minus 19. lambda வந்துட்டு 275 நானோமீட்டர். 275 into 10 power minus 9. இப்போ இதை நம்ம ப்ராப்பரா என்ன பண்ணணும்? பொறுமையா டிவைட் பண்ணணும். வேற வழி இல்லை, மேனுவலாக தான் பண்ணணும். இப்போ நம்ம இங்கே கால்குலேட்டரில் நான் போட்டு பார்க்குறேன். 626 into 3 divided by 1.6 into 270. Minus 34 plus 8 plus 19 plus 9. 4 point ஆன்சர் என்ன வருதுன்னா 4.567 இல்லை 8ன்னு வச்சுக்கோங்க. நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். இங்கே ஒரு டிஜிட் தானே வச்சுருக்காங்க. அப்போ வந்துட்டு இதை நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னா 4.57 எலக்ட்ரான் வோல்ட்டுக்கான டிஃபரன்ஸ் இன் எனர்ஜி நமக்கு கிடைக்குது. ஓகேவா? அப்ப இது இந்த 4 டிரான்சிஷன்ல எப்ப நமக்கு அது கிடைக்கும்? எங்க கிடைக்கலாம்? இது செகண்ட் ஒன் சார். ஆமா, பி தான் இதுக்கு கரெக்டான சாய்ஸா இருக்கும். ஓகேவா? இப்ப பி நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பி வந்துட்டு எங்க போகுது? 0 எலக்ட்ரான் வோல்ட்ல இருந்து -4.5 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்ற ஒரு லெவலுக்கு போகுது. ஏன்னா இந்த ஆக்சுவலி இந்த 2ல இருந்து 1க்கான டிரான்சிஷன் அவங்க அது ஆக்சுவலி 6 தானே வரும். அப்படின்னாலும் அது 5.5 தான் வரும். அதுவும் தப்பு தான். ஓகே, அப்ப பி தான் கரெக்டான ஆன்சர். இது எவ்வளவு கிடைக்குது அப்படின்னா இதை சப்ராக்ட் பண்ணி பார்த்தோம்னா +4.5 கிடைக்கும். பட் நமக்கு வந்து பார்த்தோம்னா எவ்வளவு கிடைக்குது? 4.57. நான் என்னன்னா நான் 6.626 போட்டனால அப்படி வருது. வெறும் 6.6 போட்டோம் அப்படின்னா 5.549 வருது. ஓகே, சாரி நான் இங்க 272 போட்டேன் போல. 626 275 போடாம 272 போட்டிருக்கேன் போல. ஃபைவ் போட்டா கரெக்டா வருதுமா. 4.51 வருது. சின்ன மிஸ்டேக். ஸோ 4.51 வருது. அப்ப இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, இப்போ அடுத்து என்ன கேட்குறாங்க? இந்த டிரான்சிஷன்ஸ் கரஸ்பாண்ட் டு லாம்டா மேக்ஸ்க்கும் லாம்டா மினிமம்கான ஒரு டிரான்சிஷன் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். அப்போ நமக்கு ஷார்ட்டர் வேவ் லென்த் லாங்கர் வேவ் லென்த்க்கு நம்ம என்ன சொன்னோம் லாஜிக்கு? லாம்டா மினிமம் ஷார்ட்டரா இருக்கணும் அப்படின்னா எங்க இருந்து எங்க வரணும்? எனர்ஜி டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கணும்னு சொன்னோம்? லார்ஜர் எனர்ஜி டிஸ்டன்ஸ் தானே எனர்ஜி டிஃபரன்ஸ். ஓகே, அப்போ மினிமம்க்கு வந்து எனர்ஜி டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப ஸ்மாலரா தான் இருக்கும். அப்போ இதுக்கு டெல்டா இ வந்துட்டு ஸ்மாலஸ்டா இருக்கணும். இதுக்கு வந்து பார்த்தோம்னா டெல்டா இ வந்துட்டு லார்ஜஸ்டா இருக்கும். அதான் விஷயம். அப்ப யாருக்கு வந்து இருக்கிறதுலே ஷார்டஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எதுக்கு வருது? இப்போ அப்படியே 1 by 1 நம்ம போட்டுட்டே போவோம். இப்போ ஏங்கிற டிரான்சிஷன்ல நமக்கு எவ்வளவு கிடைக்குது? ஏங்கிற டிரான்சிஷன்ல 2 எலக்ட்ரான் வோல்ட் கிடைக்குது எனர்ஜி டிஃபரன்ஸ். கரெக்டா? பிங்கிற டிரான்சிஷன்ல எவ்வளவு கிடைக்குது? 0ல இருந்து 4.5க்கு போகுது. அப்போ 4.5 எலக்ட்ரான் வோல்ட் கிடைக்குது. அடுத்து சிங்கிறதுக்கான டிரான்சிஷன் என்னது? 2ல இருந்து 4.5 போகுது. அப்ப 3.5 எலக்ட்ரான் வோல்ட் கிடைக்குது. கரெக்டா?
அடுத்து டி பார்க்கும்போது என்ன வருது அப்படின்னா 2ல இருந்து 10 போகுது. அப்ப 8 எலக்ட்ரான் வோல்ட் கிடைக்குது. அப்போ யாருக்கு எனர்ஜியில் அதிகமான டிஃபரன்ஸ் இருக்கு? எனர்ஜி அதிகமான டிஃபரன்ஸ் வந்து இருக்கலே லோவஸ்ட் எனர்ஜி டிஃபரன்ஸ் வந்தோம்னா 2, லார்ஜஸ்ட் எனர்ஜி டிஃபரன்ஸ் வந்து பார்த்தோம்னா இந்த 8. அப்ப லாம்டா டி வந்துட்டு என்னது? லாம்டா டி வந்துட்டு ஷார்ட்டர். ஓகே அதே லாம்டா ஏ வந்துட்டு லாங்கர். இப்ப இது வந்து நம்ம ப்ரூவ் பண்ணி எல்லாம் காமிக்க வேணாம். ஓகே நம்ம இதை அந்த ரிலேஷன்ஷிப் வச்சு மட்டும் சொன்னா போதும். இது வேல்யூ நம்ம அப்டைன் பண்ண தேவை கிடையாது. ஓகேவா? நம்ம புக் ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். அது கொஸ்டின் நம்பர் 19 தானே? கொஸ்டின் நம்பர் 19 போட்டுருக்காங்களா? லாம்டா பி வந்து கரஸ்பாண்ட்ஸ் டு எமிஷன் ஆஃப் எமிட். ஓகே, பட் இவங்க கால்குலேட் பண்ணியிருக்காங்க. கால்குலேட் பண்ணணும்ட்டு நமக்கு அவசியம் கிடையாது. ஓகே ஏன்னா நம்ம வந்து அவங்க கால்குலேட் பண்ண சொல்லல. ஓகே ஓகேவா? கால்குலேட் பண்ண சொல்ல. அதிகமா இருந்தா டெல்டா ஐ கம்மியா இருக்கும் சார். ஆமா ஆமா, நம்ம இந்த ரிலேஷன்ஷிப் மட்டும் சொல்லிக்க வேண்டியதுதான். எனர்ஜி டிஃபரன்ஸ் வந்து யாருக்கு அதிகமா இருக்கு? டிங்கிற டிரான்சிஷனுக்கு அதிகமா இருக்கு. அப்ப அதனால இதுக்கு வந்து வேவ் லென்த் ஷார்ட்டர். அப்ப நம்ம இப்படி சொல்லிக்கலாம். எப்படின்னா இந்த டெல்டா இ, இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா? அப்ப டெல்டா இ வந்துட்டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு லாம்டா. ஓகே அப்படி சொல்லும் போது நம்ம அதை வச்சுட்டு நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம். இவங்க விச் ஆஃப் த டிரான்சிஷன்ஸ் தானே கேட்டிருக்கிறாங்களே தவிர வாட் இஸ் த லார்ஜஸ்ட் அண்ட் ஷார்டஸ்ட்னு அவங்க கேட்கல. அப்படி கேட்டாங்கன்னா தான் நம்ம வேல்யூ கால்குலேட் பண்ணணும். இதுக்கு நம்ம கால்குலேட் பண்ண அவசியம் கிடையாது. ஓகே ஓகேவா? ஏன்னா இது ரொம்ப டைம் எடுத்துக்கும். இதெல்லாம் இன்னும் ரொம்ப டைம் ஆகும். ஆக்சுவலி நம்ம இந்ததே நம்ம கால்குலேட் பண்றதுக்கு எப்படியும் 2-3 மினிட்ஸ் ஆயிரும். இதை நீ டிவைட் பண்றதுக்கே ரொம்ப கஷ்டம். பட் இதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் இருக்குமா? எப்படின்னா நம்ம இதை மனப்பாடம் பண்ணிக்கணும். எப்படின்னா இந்த ஹெச்சி பை லாம்டா இருக்குல்ல சார், ஹெச்சி பை இ, ஹெச்சி பை இ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா மனப்பாடம் பண்ணிக்கணும். எவ்வளவு வரும்னா 1.24. இது நீ மெமரி பண்ணிக்கோ. அதாவது ஹெச்சி டிவைடட் பை இ, இது நமக்கு டியூவல் நேச்சர்ல யூஸ் ஆகுமா? 1.24 10⁻⁻6. மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது, கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகேவா? ஹெச்சி பை இயோட வேல்யூ வந்து 1.24 10⁻⁻6. இப்போ நமக்கு ஆன்சர் ஈஸியா வரும். இப்போ 1.24 இன்டூ 10⁻⁻6 போட்டுக்கிறோம். கீழே டிவிஷன்ல வந்து என்ன வருது? 275 வருது இன்டூ 10⁻9. இப்போ நமக்கு டிவிஷன் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கரெக்டா? இப்போ நமக்கு டிவிஷன் ரொம்ப பெருசா டிஃபரன்ஸ். ஏன்னா இப்போ இது 3 நம்பரை மல்டிப்ளை பண்ணி அப்புறம் 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணி அப்புறம் இதை டிவைட் பண்றதுக்கு இது 1.24 இதை ஈஸியா டிவைட் பண்ணிடலாம் இல்லையா? 275. ஓகேவா? அப்படின்னும் போது நமக்கு கொஞ்சம் இது ஈஸியா இருக்கும். இந்த வேல்யூ நீ மெமரி பண்ணிக்கோ. ஓகே இந்த கொஸ்டினும் அதே மாதிரி. இந்த கொஸ்டின் தான் இப்ப நம்ம பார்த்தோம். இங்க பார்த்தது ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் தான் நினைக்கிறேன். 23, 19 ரெண்டுமே சேம் தான். இங்க பாரு. வாட் இஸ் த மேக்ஸிமம் பாசிபிள் நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் அப்சர்வ்ட் when the hydrogen atom is in its second excited state? ஓகே இது எப்படின்றத பார்ப்போம். இதுல கொஞ்சம் அந்த நான் முன்ன சொன்னது அந்த செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் அப்படின்னா எது? ஆர்பிட். எந்த ஆர்பிட்? செகண்ட் ஆர்பிட். தேர்ட் ஆர்பிட். ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னா செகண்ட் ஆர்பிட். கிரவுண்ட் ஸ்டேட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்பிட். ஓகேவா? கிரவுண்ட் ஸ்டேட் அப்படின்னா n = 1. ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் அப்படின்னா n = 2. அண்ட் தென் செகண்ட் அண்ட் சோ ஆன் நமக்கு வந்து 3 அப்படின்னு சொல்லி வரணும். புரியுதா? ஓகே அப்ப இப்ப என்ன நடக்குது அப்படின்னா
maximum possible number of lines observed when the hydrogen atom is in its second excited state. அப்ப n equals to என்னது 3. அப்ப number of spectral series க்கு ஃபார்முலா என்னது n into n minus 1 divided by 2. ஓகேவா? அப்ப என்ன வருது அப்படின்னா 3 into 2 divided by 2 நமக்கு 3 lines possible. இதான் இதோட ஆன்சர் ஓகே இந்த கொஸ்டினுக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினுக்கு வந்துட்டு என்னது, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 3 lines. ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர். இது இந்த ஃபார்முலா. ஜஸ்டிஃபிகேஷனுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, இப்ப செகண்ட்ல தேர்ட்ல இருந்து எங்க போகும், 1க்கு போகலாம். அதே தேர்ட்ல இருந்து 2 போகும், அடுத்து 2ல இருந்து 1க்கு போகும். அப்ப நமக்கு எத்தனை லைன் வருது, 1 2 3 லைன்ஸ் வருது. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அதே செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, calculate the ratio of the maximum and minimum wavelengths. E1 அப்படின்றத என்னன்னு பார்ப்போம். E1 வந்து என்னது, -13.6 எலக்ட்ரான் வோல்ட். ஓகேவா? சரி, இங்க நம்ம அந்த டயக்ராமே டிரா பண்ணிக்கலாம், இல்லாட்டினா அப்பதான் நமக்கு டவுட் வந்துடும். 1 2 3 n equal to 1 2 3. அப்போ n வந்து 1னா என்னது, -13.6. அடுத்ததுக்கு என்ன சொன்னோம், செகண்டுக்கு வந்து என்ன வந்துச்சு, அடுத்து வந்துட்டு -3.4 -3.4. அடுத்தது வந்து என்னது, -1.51. ஆக்சுவலி நம்ம முன்ன இந்த இதுக்கு பண்ணோம் இல்லையா, இந்த ப்ராசஸை நம்ம இங்க பண்ணிருக்கோம். நான் அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டேன். ஸோ என்னன்னா, லைமனுக்கு மட்டும் பார்க்கறதுனா லைமனோட ஃபர்ஸ்ட்டுக்கும் லைமனோட லாஸ்ட்டுக்கும் பார்க்கிறோம். அதே பால்மர் மட்டும் பார்த்தோம்னா பால்மரோட ஃபர்ஸ்ட்டும் பால்மரோட லாஸ்ட்டுக்கு பார்க்கிறோம். இப்போ ஆக்சுவலி என்னன்னா, இது 3ல இருந்து 1ம் 2ல இருந்து 1 அப்படின்னும் போது சீரீஸே வேற வேற. ஓகே, அப்ப இந்த இடத்துல டிஃபரன்ஸ் இன் எனர்ஜி வந்து எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா, இது 3ல இருந்து 1, அடுத்து 3ல இருந்து 2, அடுத்து 3ல இருந்து 2ல இருந்து 1. இப்போ இது ஒவ்வொன்றோட டிஃபரன்ஸையும் நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? எப்படின்னா, இது எவ்வளோ, 13.6ல இருந்து 1.51 1.51 பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு கிடைக்குது, 09 12.09 கிடைக்குது. இப்போ இதுக்கு வந்து 12.09 எலக்ட்ரான் வோல்ட் தேவைப்படுது. அப்ப இதுக்கு செக் பண்ணி பார்க்கும்போது எவ்வளவு வருது, 3.4 1.51 0 போட்டோம்னா 2 சாரி 3 10 9 2 13 8 ஆமா 1.89. அப்ப இந்த இடத்துல 1.89 எலக்ட்ரான் வோல்ட். இதுக்கு செக் பண்ணி பார்க்கும்போது எவ்வளவு வருது அப்படின்னா 10.2 வருது. லாஜிக் புரியுதா எப்படின்னு? அப்போ இதுதான் ஹையஸ்ட் எனர்ஜி, இதுதான் லோவஸ்ட் எனர்ஜி. அப்ப இது வந்து என்ன அப்படின்னா லாம்டா லாங்கர், இது வந்து லாம்டா ஷார்ட்டர். ஓகே, அப்போ லாம்டா ஷார்ட்டருக்கானது வந்து எது, லாம்டா மினிமம்க்கு வந்துட்டு டிரான்சிஷன் 3 to 1. அதே லாம்டா மேக்சிமம்க்கான டிரான்சிஷன் வந்துட்டு 3 to 2. ஓகேவா? இப்ப இந்த ரேஷியோ எடுத்து பார்த்தா நமக்கு கரெக்டா ஆன்சர் வரும். ஓகே தானமா? ஓகே, அது நீ ட்ரை பண்ணி பாரு. ஓகே, இந்த 40 பப் கிரவுண்ட் ஸ்டேட் ஆஃப் எனர்ஜி ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் கொடுத்துட்டாங்க. மேக்ஸ் டிரான்சிஷன் ஃப்ரம் -0.85 to 3.14. Calculate the wavelength of the spectral line emitted. To which series the hydrogen spectrum does this wave belong? So இப்ப இது என்னன்றது புரியுது இல்லையா? கிரவுண்ட் ஸ்டேட் கொடுத்துருக்காங்க, 0.85ல இருந்து 3.4க்கு டிரான்சிஷன் நடக்குது. ஒவ்வொரு சீரீஸோட வேல்யூ நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நமக்கு இது ஓகே ஆகும். -0.85 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்றது எத்தனாவது ஆர்பிட்கான இதுனா 4th ஆர்பிட்டோட எனர்ஜி. அதே -3.4 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்றது யாரோடது, நம்ம இது வந்துட்டு செகண்ட் ஆர்பிட்டோட எனர்ஜி. அப்ப 4ல இருந்து செகண்டுக்கு நமக்கு டிரான்சிஷன் நடக்குது. செகண்ட்னாவே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இது பால்மர் சீரிஸ். கால்குலேட் த வேவ் லென்த் ஆஃப் த ஸ்பெக்ட்ரல் லைன் எமிட்டட். அப்ப இது என்ன பண்ண போறோம், 3.4ல இருந்து 0.85 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஒரு வேல்யூ டெல்டா இ கிடைக்கும். அந்த டெல்டா இ வந்து HC by
லாம்டால போட்டு லாம்டாவோட வேல்யூ என்னன்றது போட்டோம்னா இதுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே சார். ஓகேவா? இது வந்து பால்மர் சீரிஸ் அப்படின்றத நம்மளால சொல்ல முடியும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம எப்படி இதை கால்குலேட் பண்ணலாம். அப்போ லாம்டா வந்துட்டு என்ன வருது, ஹெச்சி பை டெல்டா இ. ஓகேவா? இது 6 பாயிண்ட் E வரும்ல சார். என்னம்மா E முன்ன வரும். சொன்னதுதான். என்னம்மா E வரும்ல சார். இ நம்ம ஆட் பண்ண அதை எனர்ஜிலேயே நமக்கு வந்துடும் இல்லையா? இது ஆக்சுவலி இதுல தானே இருக்கு, ஈலே தானே இருக்கு, அதனால நமக்கு அப்படியே வந்துடும். ஸோ இதை வந்துட்டு என்ன பண்ண போறோம்னா, இது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இது வந்து என்னது 12.24 1.24 சொன்னோம் இல்லையா? 1.24 10⁻⁻6 சொன்னா இங்க டெல்டா இ என்னது, இதை சப்ராக்ட் பண்ணி போட்டா போதும். டெல்டா இ மட்டும் சப்ராக்ட் பண்ணி ஈயை நம்ம விட்டுறணும். ஈயை நம்ம திருப்பி டச் பண்ணக்கூடாது, ஏன்னா ஆல்ரெடி இ வந்து உள்ளே வந்துருச்சு. ஓகே, 1.24 10⁻⁻6 இதை நம்ம சப்ராக்ட் பண்ணுவோம். சப்ராக்ட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், 3.40 0.85 2.55 நமக்கு கிடைக்கும். இந்த 2.55 மட்டும் அப்படியே ஜஸ்ட் இங்க இன்செர்ட் பண்ணா போதும். அப்போ 1.24 2.55 நம்ம டிவைட் பண்ணா போதும். போட்டோம் அப்படின்னா 0.486 வருது. 0.486 into 10⁻⁻6 வருது. 10⁻3 மல்டிப்ளை பண்ணோம்னு வச்சுக்கோங்க, 486 into 10⁻⁻9 மீட்டர் கிடைக்கும். ஓகேவா? அப்ப லாம்டா வந்துட்டு 486 நானோமீட்டர். ஆக்சுவலி விசிபிள் ரீஜனோட வேவ் லென்த் என்ன அப்படின்னா 400 to 700 நானோமீட்டர். அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிறனால இதை நம்ம பால்மர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே.